என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியினுடைய இந்த வியாழக்கிழமையில் பேரதிர்ஷ்டத்தினை கொண்டு உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றாள் இந்த வெற்றி வராகி. என் பிள்ளையே, என்னை காக்க வைக்காமல் நீ ஒரு முறை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் அம்மா உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். பேரதிர்ஷ்ட நாளில் நீ எனக்கு நேற்றைய பஞ்சமி பூஜையில் செய்த அத்தனை பூஜையிலும் மனமகிழ்ந்து உனக்கான வெற்றியையும் இன்று சஷ்டியில் முருகப்பெருமானின் அருளோடு உனக்கான வெற்றியை உறுதி செய்யவும் அம்மா வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எல்லா பிள்ளைகளாலும் அவர்கள் வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியவில்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கின்றார்கள். தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைக்கவில்லையோ என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் குழந்தையான உனக்கு என்றும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய வெற்றியின் விடியல் என்பது மட்டுமல்ல, உனக்கு கிடைத்த ஒரு புதிய வாய்ப்பு. இன்று இந்த வாய்ப்பினை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டு இன்றைய நாளை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, ஒருவரின் குணம் சரியில்லை என்று தெரிந்து கொண்டால் நீ உடனடியாக அவர்களை விட்டு ஒதுங்கி விடுவதுதான் உனக்கு நல்லது. இல்லை என்றால் அவர்களின் தரத்திற்கு ஏற்றவாறு உன்னையும் தாழ்த்தி விடுவார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நேர்மை நிராகரிக்கப்படும், பொய் அங்கீகரிக்கப்படும். ஆனால் கடைசியில் இந்த நேர்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த பொய் விரட்டி அடிக்கப்படும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நீ உதிர்க்கின்ற வார்த்தையில் ஒருவர் நிம்மதியடைந்தால் அது மிக பெரிய தர்மம். என் பிள்ளையே, எப்படி என்று புரிகின்றதா? ஒருவர் மிகுந்த கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கும் பொழுது நீ பேசுகின்ற ஒற்றை வார்த்தையில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து அந்த கவலைகள் எல்லாம் மறந்துவிட்டது என்றால் நிச்சயமாக அவரினுடைய அந்த புன்னகையானது உனக்கு கோடான கோடி புண்ணியத்தை உன் கைகளில் சேர்த்து கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் வெற்றி பெற்றவனுக்கு கை தட்டுகிறோம். ஆனால் நீ வெற்றி பெற்றவனுக்கு கை தட்டும் பொழுது நீ கை தட்டுவதை கேட்க முடியாத இடத்தில் அவன் உயர்ந்து சென்று விடுவான். ஆனால் எவன் ஒருவன் தோற்று போனானோ அவனின் தோளை தட்டி கொடு. நிச்சயமாக அடுத்தது நல்லது நடக்கும் என்று அவனுக்கு உத்திரவாதத்தை மனமகிழ கொடு. நிச்சயமாக அவனினுடைய நினைவில் என்றும் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஒரு நாள் வெற்றி பெற்றதும் உன்னை நினைத்து பார்ப்பான். அன்று நாம் தோல்வியை சந்தித்த பொழுது இவர் மட்டும் நமக்கு தட்டி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய தோல்வியானது அன்றே உறுதியாயிருக்கும் என்று. என் குழந்தையே, இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளையே உன்னால் அழுகிறார்கள் என்றால் நீ வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயமாக மிகவும் அர்த்தமானது. அதாவது உனக்காக அவர்கள் அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது என்று அம்மா சொல்கின்றேன். நீ ஒருவரினுடைய எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயானால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தையை எப்பொழுதும் சற்று உன்னிப்பாக கவனித்து பார். அதுவே நீ ஒருவரினுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தாயானால் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து பார். எப்பொழுதுமே அறியாமையை விட ஆபத்தானது மற்றவர்களின் பேச்சை அப்படியே கேட்பது. எதையும் அறியாமல் புரியாமல் செய்தால் கூட தான் செய்தோம் என்ற ஒரு திருப்தி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களின் பேச்சை கேட்டு ஒரு விஷயத்தை நீ செய்தாயானால் காலம் முழுவதும் அது உன்னை வேதனைப்படுத்தும். நாம் இதனை கேட்காமலேயே இருந்திருக்கலாமே என்று.
சேதாரமில்லாமல் இங்கு எந்த மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்தது கிடையாது. கண்டுகொள்ளாமல் உன்னை யாரெல்லாம் செல்கின்றார்களோ அந்த மனிதர்களின் கண்ணில் மீண்டும் படாதவாறு நீ உன்னுடைய பயணத்தை சரியாக செய்து கொண்டிரு. உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உனக்கானதாக மாறும். என் பிள்ளையே, எல்லோருடைய வழியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நாம் என்ன செய்தாலும் அது மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்பை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். நாம் யாரை காயப்படுத்த வேண்டும், யாரை காயப்படுத்தக்கூடாது என்பது நிச்சயமாக உனக்கான புரிதலை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருப்பது தான் நினைத்த இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த இலக்கு தனக்கு மிகவும் அருகில் வந்துவிட்ட பிறகும் கூட அதனை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தவித்து நிற்பதற்கு என்ன காரணம்? எல்லாவற்றிற்கும் காரணம் ஒன்றுதான். இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக நீ எதிர்பாராத ஒரு சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்றுதான். என் குழந்தை, எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அதனை பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதும் தயாராக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன். சஷ்டியினுடைய இந்த விடியலில் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டிய உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கான வெற்றியும் உறுதி செய்யப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நல்லது வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது. அதை பெறுவதற்கான உழைப்பும் உன் கைகளில் இருக்க வேண்டும். நிலைமை கைமீறி சென்று இருந்தாலும் இப்பொழுது நீ முடிவெடுத்தால் அது உன் கட்டுப்பாட்டுக்குள் நிச்சயமாக உன்னால் கொண்டு வர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். எதையும் சட்டென்று விட்டு விடாதே. தனியாகத்தானே சென்று கொண்டிருக்கின்றேன், ஒரு நாளும் தரம் தாழ்ந்து போக மாட்டேன் என்று எப்பொழுதும் தன்மானத்தோடு என் பிள்ளை நீ இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கு நிறைவாகவே கிடைத்துவிடும். நீ எந்த வேலையை செய்தாலும் சரி, அதை நேசிக்கவும் இன்னமும் எத்தனையோ பேருக்கு உதவி செய்யவும் நீ தயாராக இரு. நிச்சயமாக அடுத்தவர்களின் கனவை நிறைவேற்றினாயானால் உன்னுடைய கனவு அத்தனையும் தானாகவே நிறைவேறிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சிரித்து வாழ்வதற்கு நீ பழகினாயானால் கஷ்டங்கள் உன் அருகில் வருவதற்கு ஒரு நிமிடம் யோசிக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிவிடாமல் சற்று சிந்திக்க தொடங்கினாயானால் பொய்கள் எல்லாம் உன்னிடத்தில் வருவதற்கு யோசிக்கும். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அது எது வேண்டும் எது வேண்டாம் என்று அதன் பிறகு நீ தெரிந்து விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்றுமே உனக்கு சிறப்பாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இன்று நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ செய்த கடின உழைப்பு உன்னை செய்த பிறகும் கூட நீ அந்த கடின உழைப்பை தொடர்வாயல்லவா, அதுதான் உன்னுடைய வெற்றி. கால்கள் இரண்டாக இருந்தாலுமே ஒரே பாதையில் தான் பயணிக்கிறோம். கண்கள் இரண்டாக இருந்தாலும் பார்க்கும் பொருள் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. காதுகள் இரண்டாக இருந்தாலும் கேட்கும் ஒளி ஒன்றாகத்தான் இருக்கின்றது. வாய் மட்டும்தான் ஒன்றாக இருந்து கொண்டு பேசுகின்ற விதம் பலவாக இருக்கின்றது. இதை அம்மா உனக்கு பல முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதற்கு என்ன காரணம்? இன்று இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் நீ உன் வார்த்தைகளை விட்டு விடாதே. பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே ஒருவருக்கு நிச்சயமாக மனதில் நீ உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவாய் என்பதனை புரிந்து கொள். நல்ல நேரம் என் பிள்ளைக்கு தொடங்கிவிட்டது.
பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.